அதே மாதிரி ஒரு நாள் காலையில் தம்பியும் தம்பி மனைவியும் எங்கே போனாங்கன்னே தெரியல. இன்னைக்கு வர எல்லாம் பணங்கணும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நல்ல வெல் செட்டில்டாக போகிறதுன்ற மாதிரி போயிட்டாங்க. இப்போ அன்னாரோட ஸ்டேட்டஸ் என்னன்னா, எல்லா கடனும் அவர் பேரில். இந்த தொழில் ஒருவேளை அவர் தான் போயிட்டு அந்த தொழில் எடுத்து செய்யலாம்னா தொழில் ஒஸ்ட் ஷேப்பில் இருக்கு. இந்த தம்பியோட நோக்கம் தொழில் இல்லை, தொழிலை செய்கிறேன்னு சொல்லி அது மூலியமாக வாங்க வேண்டிய பணம். பாசம் அறிவை அதாவது நீங்கள் ஒருத்தருக்கு உதவணும்னா அவரை பொறுப்பானவராக மாற்றுறது தான் உதவி. அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத உதவி செய்கிறது இருக்குல்ல, அது அவரை பொறுப்பற்றவராக மாற்றுறதுக்கும் வாய்ப்புண்டு. அண்ணனும் அண்ணியும் கவுன்சிலிங்க்கு வராங்க. அண்ணி தான் ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க. இதெல்லாம் எதுவும் இப்போ நான் சொன்ன எதுவும் எனக்கு தெரியாது. இப்போ நான் சொன்ன எல்லாவற்றையும் சொன்னது அண்ணி. படித்து சொன்னேங்க. தம்பிக்கிட்ட என்னமோ வித்தியாசமாக இருக்குது, நம்பாதீங்க, என்னமோ எனக்கு சரியில்லை, என்னமோ சரியில்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். கேட்கவே இல்லை. அவர் எல்லாத்தையும் செஞ்சார். இன்னைக்கு இவங்க அண்ணன் அண்ணி 2 பொண்ணுங்க, 2 பெண் குழந்தைங்க. பெண் குழந்தைங்க. ஒரு பெண் காலேஜில் படிக்குது.